இப்போது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் 6.1ல் தேர்ட் சம் பார்க்குறோம். ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சம் நம்ம எடுத்துக்கலாம். இதோட எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 1 + sin θ டிவைடட் பை 1 - sin θ அப்படின்னு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கீழே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 1 - sin θன்னு வந்துச்சுன்னா இதோட காஞ்சிகேட்டால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். காஞ்சிகேட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நடுவில் இப்போ மைனஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை ப்ளஸ் ஆக்கிடணும். அப்போ இது எப்படி பண்ணணும், 1 + sin θவால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த எல்லாமே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே போட்டுக்கணும். இப்போ 1 + sin θ டிவைடட் பை 1 - sin θ இன்ட்டு இந்த இதோட காஞ்சிகேட் என்னது, 1 - sin θவுக்கு காஞ்சிகேட் 1 + sin θ. அதால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். இது எப்படி இருக்குன்னா, a - b a + b. இதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் நமக்கு, a + b a - b a + b இன்ட்டு a - b இஸ் ஈக்குவல் டு a² - b². இதானே நம்மளோட ஐடென்டிட்டி தெரியும்ல இந்த ஃபார்முலா. அப்போ நம்ம எப்படி எழுதணும், a²ன்றது 1² 1 தான், b²ன்றது sin² θ. அப்போ a² - b² சொல்லிட்டு நம்ம கீழே எழுதணும். ஓகேவா. இப்போ மேலே எப்படி இருக்குது, 1 + sin θ இன்ட்டு 1 + sin θ. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் த ஹோல் ஸ்கொயர்டு வருமா, 1 + sin θ த ஹோல் ஸ்கொயர், ரெண்டு தடவை இருக்கிறதுனால. ஓகேவா. இப்போ கீழே 1 - sin² θவை நம்ம எப்படி எழுதலாம், cos² θன்னு எழுதலாம். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை விட்டு நம்ம வெளியில் எடுக்கும்போது எப்படி எழுதலாம், 1 + sin θ டிவைடட் பை cos θ. இந்த ஸ்கொயர்லாம் அடி ஆகிடும் இல்லையா, ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கும்போது. அப்போ 1 + sin θ டிவைடட் பை cos θ. இப்போ இந்த டிவைட் பை cos θ போது இது இந்த ரெண்டு டேர்முக்குமே சொந்தம். ஓகேவா. இது வந்து இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம். அப்போ நம்ம எப்படி எழுதலாம், 1 / cos θ ப்ளஸ் sin θ பை cos θன்னு எழுதலாம். 1 / cos θவோட வேல்யூ secant θ, sin θ பை cos θவோட வேல்யூ tan θ. அவ்வளோதான், நம்ம ப்ரூவ் பண்ணிவிட்டோம், நம்மளோட RHS வந்துருச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்கலாம். 1 + sin θ டிவைட் பை 1 - sin θ ப்ளஸ் 1 - sin θ டிவைடட் பை 1 + sin θன்னு கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு 2 secant θன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா தனித்தனியாக காஞ்சிகேட் எடுக்கணும். இப்போ இந்த டேர்முக்கு தனியாக இப்போ 1 - sin θ கொடுத்துருக்காங்கல்ல, 1 + sin θவால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இப்போது இந்த டேர்முக்கும் நம்ம காஞ்சிகேட் எடுக்கணும். இப்போ இந்த 1 + sin θன்றதுக்கு பதில் 1 - sin θவால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், இப்போ 1 - sin θ இருக்கா. ஸோ 1 + sin θவால் இந்த டேர்மில் மேலேயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், கீழேயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே 1 + sin θ இருக்கா. ஸோ 1 - sin θவால் மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும், கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும் பண்ணியிருக்கேன். இப்போ இது தனி, இது தனியாக இருக்கா. இப்போ இது எப்படி இருக்குது, a - b a + b. அப்போ நம்ம எப்படி மாற்றணும், a² - b² மாற்றணும். a²ன்றது 1, b²ன்றது sin² θ. ஓகேவா. இப்போ இது எப்படி இருக்குது, a + b a - b. அப்போ இதை எப்படி மாற்றணும், a² - b². a²ன்றது 1 1² 1 தானே, மைனஸ் b²ன்றது வந்து sin² θ. இப்போ மேலே பாருங்கள், 1 + sin θ இன்ட்டு 1 + sin θ. அப்போ 1 + sin θ த ஹோல் ஸ்கொயர். இங்கே 1 - sin θ இன்ட்டு 1 - sin θ. அப்போ 1 - sin θ த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. இந்த ரெண்டு டேர்ம் எப்படி மாற்றிருக்கோன்னு பார்த்துட்டிங்களா. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை விட்டு நம்ம இப்போது 1 - sin² θவை நம்ம எப்படி எழுதலாம், cos² θன்னு எழுதலாம். அதே மாதிரி இங்கே 1 - sin² θவை cos² θன்னு எழுதலாம். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தோம்னா இந்த ஸ்கொயர் எல்லாம் அடி ஆகிடும். ஓகேவா. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 1 + sin θ டிவைடட் பை cos θ ப்ளஸ் 1 - sin θ டிவைடட் பை cos θ. இந்த டேர்ம் எப்படி கிடைக்கும், இப்படி தான் கிடைக்கும். ஓகேவா. 1 + sin θ டிவைடட் பை cos θ. ஏன்னா இந்த ஸ்கொயர் ஃபுல்லாக அடி ஆகிடும்ல, cos² θ வந்து cos θ ஆகிடும். 1 + sin θ த ஹோல் ஸ்கொயர்ன்றது ஸ்கொயர் கட் ஆகிடும். ப்ளஸ் 1 - sin θ டிவைடட் பை cos θன்னு கிடைக்கும். இப்போது இது ரெண்டுக்குமே டினாமினேட்டர் பாருங்கள் சேமாக இருக்கா. ஸோ cos θவை காமனாக போட்டோம்னா இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணும்போது இது ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ் sin² இல்லை sin, இது ப்ளஸ் sin θ, இது வந்து மைனஸ் sin θ. ஸோ ப்ளஸ் sin θவும் மைனஸ் sin θவும் கட் ஆகிடும். இப்போ மிச்சம் என்ன இருக்குது, 1, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1 மிச்சம் இருக்கா. 1 + 1ன்றது என்னது, 2. அப்போது நம்ம எப்படி எழுதலாம், 2 இன்ட்டு 1 / sin θ எழுதலாமா. அப்போது 1 / cos θ. இப்போ 1 / cos θவோட வேல்யூ என்னது, secant θ. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், 2 இன்ட்டு secant θன்னு எழுதலாம். இப்போ நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, 2 secant θ வரும்னு தானே சொல்லியிருக்காங்க.
ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாமா? இப்போது தேர்ட் சம்மோட கண்டினியூட்டி நான் தனியாக நோட்டில் எழுதி காமிச்சேன் இல்லையா? 1 + sin θ / cos θ + 1 - sin θ / cos θ. இந்த cos θ டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நம்ம cos θவை கீழே போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த டேர்மையும் ப்ளஸ் பண்ணோம். அப்போ ப்ளஸ் sin θவும் மைனஸ் sin θவையும் ரெண்டையும் கட் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிறது 2. அப்போ 2/cos θன்னு இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 2 × 1/cos θன்னு எழுதலாம். 1/cos θவோட வேல்யூ என்னது? secant θ. அப்போ 2 secant θ. அது நம்மளுக்கு RHS வந்துருச்சா? ஸோ ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ ஃபோர்த் சம் நம்ம பார்க்குறோம். ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஐடென்டிட்டிஸில் நமக்கு என்ன பண்ணணும்? 1 + tan² θ = secant² θ. இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஐடென்டிட்டிஸ் எப்போயுமே உங்களுக்கு மனப்பாடத்தில் இருந்தால் ட்ரிக்னாமெட்ரின்றது ரொம்ப ஈஸியான சம். டக் டக் டக்குன்னு நீங்கள் போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், secant to the power 6 θன்னு வந்திருக்கு. = tan to the power 6 θ + 3 tan² θ secant² θ + 1. நம்ம RHS அப்படியே வச்சுக்குவோம். இப்போ நம்ம LHS எடுத்துக்கலாம். ஓகேவா? secant to the power 6 θ அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? secant² θ the whole cubeன்னு எழுதலாம். இது கரெக்டாக அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா secant² θ 3 தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. 3 தடவை போடும்போது 3 2 கிடைக்குமா? 3 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும்ல. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? secant² θ the whole cubeன்னு எழுதலாம். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 3 6. அப்போது நம்ம இந்த 6ன்னு வந்துச்சுன்னா இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போது secant² θ the whole cube. இந்த secant² θன்றது என்னது? 1 + tan² θ = secant² θ. அப்போ இந்த secant² θவை tan² θ + 1 the whole cubeன்னு போட்டுக்கிட்டோம். இப்போ நமக்கு படித்த ஐடென்டிட்டிஸ் ஞாபகம் வருதா? a + b the whole cube. அதுக்கு என்ன ஃபார்முலா? a + b the whole cubeக்கு என்ன ஃபார்முலா? a³ + 3a² b + 3ab² + b³ இப்போ இந்த ஃபார்முலாவில் இங்கே இருக்கிறத கரெக்டாக அந்தந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். இப்போ ஏங்கிறது என்னது? இங்கே tan² θ. பிங்கிறது என்னது? 1. இப்போது a³ என்னது? இந்த tan² θவோட க்யூப். ஓகேவா? ப்ளஸ் 3 × a² என்னது? ஏயோட வேல்யூ tan² θ. அப்போ a² tan² θவை ஸ்கொயர் பண்ணுறோம். இன்ட்டு பியோட வேல்யூ 1. ஓகேவா? ப்ளஸ் 3 போட்டுக்கிட்டோம். இப்போ ஏயோட வேல்யூ tan² θ. b² 1² 1 தான். ப்ளஸ் b³ 1³ 1 தான். இப்போது இந்த 3 tan² × 1ன்றது வெறும் 3 tan² θ தான். ஏன்னா 1ஓட மல்டிப்ளை பண்ணால் அதானே கிடைக்க போகுது. இப்போ 1³ 1 தான். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், tan² θ க்யூப்ன்றதை எப்படி போட்டுக்கோம்? 3 தடவை போட்டோம்னா tan to the power 6 θன்னு கிடச்சிரும். ப்ளஸ் 3 tan² θ இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அதை வந்து நான் 2 தடவை எழுதிக்கிட்டேன். 3 tan² θ × tan² θ. ஏன்னா ஸ்கொயர்ன்றதுனால 2 டைம் எழுதிக்கிட்டோம். ஓகேவா? அவ்வளோதான். இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து நமக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு tan to the power 6 θன்றது கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு அடுத்து இந்த டேர்ம் தான் கிடைக்கணும். இப்போது இதை பாருங்கள், இந்த tan² θ இருக்குல்ல, இங்கே தனியாக நம்ம tan² θ ஸ்கொயர்ன்றதுனால 2ஆக போட்டுக்கிட்டோம்ல. இப்போ இந்த ஒரு tan² θ மட்டும் நான் secant² θ -1 கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஏன்னா நமக்கு tan² θவும் secant² θ வேணும். அதனால நான் அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். tan² θவை என்னவா மாற்றிருக்கேன்? secant² θ -1ன்னு போட்டிருக்கேன். இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 3 tan² இருக்கு இல்லையா, இதை வச்சு இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த 1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? அப்படியே இந்த டேர்ம் 3 tan² θ secant² θ கிடைக்கும். ஓகேவா? மைனஸ் இடையில என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ் இருக்குது. மைனஸ் இப்போ இந்த 3 tan² வச்சு 1 மல்டிப்ளை பண்ணால் அதே தான் கிடைக்கும். என்ன மைனஸில் கிடைக்கும். அப்போ -3 tan² θன்னு கிடைக்கிது. ப்ளஸ் 3 tan² θ + 1 அப்படிங்கிறத நம்ம கீழே இறக்கிக்கிட்டோம். இப்போ பாருங்களேன், இந்த 2 டேர்மில் நமக்கு பாருங்கள், இது -3 tan² θ, இது வந்து +3 tan² θ. ஸோ இது ரெண்டையும் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ மிச்சம் என்னெல்லாம் இருக்குது? tan to the power 6 θ ப்ளஸ் 3 tan² θ secant² θ ப்ளஸ் 1. இங்கே உள்ள 1. இப்போ நம்மளோட RHS பாருங்கள், tan to the power 6 θ ப்ளஸ் 3 tan² θ secant² θ ப்ளஸ் 1. இதே இது இங்கே கிடச்சிருக்கா? அவ்வளோதான், நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. LHS = RHS. இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். இப்போது நம்ம 4th சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்குறோம். எக்ஸசைஸ் 6.1ல்
இப்போ பாருங்கள் sin theta plus secant theta the whole square plus cos theta plus cosecant theta the whole square is equal to 1 plus secant theta plus cosecant theta the whole square. இந்த டேர்ம் வர்றது மாதிரி ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கலாம். இப்போது sin theta plus secant theta the whole square இருக்குது. இதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? a plus b the whole square. a plus b the whole squareல இருக்கா? அப்போ நம்ம எப்படி எழுதணும்? a square plus 2ab plus b square எழுதணும். இதை எழுதலாமா? இப்போ a squareன்றது sin square theta, b squareன்றது secant square theta. இடையில 2ab என்னது? 2 sin theta secant theta. ஓகேவா? ஏன்றது என்னது? sin square theta, bன்றது plus secant square theta. இடையில 2abன்றது 2 sin theta secant theta. ஓகே கிளியரா? அதே மாதிரி இதையும் கொண்டு வாங்க. இப்போ a plus b the whole square இருக்கா? a squareன்றது cos square theta, b squareன்றது cosecant square theta, 2abனா 2 cos theta cosecant theta. ஓகேவா? அதே இந்த ஃபார்முலாவில் இருக்கிற மாதிரி இது ரெண்டையும் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே sin square theta இருக்குது, ஒரு cos square theta இருக்குது. ரெண்டையும் பக்கத்தில் கொண்டு வந்துடலாமா? ப்ளஸில் வந்து இந்த டேர்ம் எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு வேல்யூ மாற போகிறது இல்லையா? அப்போ sin square theta ப்ளஸ் cos square theta ஒரே இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இதோட வேல்யூ என்னது? sin square theta ப்ளஸ் cos square thetaவோட வேல்யூ 1. ஓகேவா? இப்போது ப்ளஸ் secant square theta ப்ளஸ் cosecant square theta ப்ளஸ் இந்த 2 வருது இல்லையா? இது ரெண்டுலையுமே அந்த ரெண்டு டேர்மையும் நம்ம ஒரே இடத்துல போட்டுக்கிட்டோம். 2 sin theta secant theta ப்ளஸ் 2 cos theta cosecant thetaன்னு போட்டோம். இப்போ இந்த வேல்யூ 1ன்றதை நம்ம போட்டுக்கிட்டோம். ப்ளஸ் secant square theta போட்டிருக்கோம், cosecant square theta போட்டிருக்கோம், ப்ளஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த ரெண்டு டேர்முக்கு எது காமனாக இருக்குது? 2 காமனாக இருக்கா? 2 தூக்கி வெளியில் கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? இப்போது இது எல்லாத்தையும் சைன் காசாக மாற்றுறேன். அப்போது இங்கே உள்ள என்ன இருக்குது? சைன் தீட்டாவும் சீக்கன் தீட்டாவும் இருக்குது. சீக்கன் தீட்டான்றது என்னது? 1 cos தீட்டா. கொசிக்கன் தீட்டான்றது என்னது? 1 sin தீட்டா. அப்போது இதை எப்படி எழுதியிருக்கேன்? சைன் தீட்டா இன்ட்டு 1 cos தீட்டா. இதை எப்படி எழுதியிருக்கேன்? காஸ் தீட்டா இன்ட்டு 1 sin தீட்டா அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா? இப்போது இது ரெண்டுக்கும் நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை. இப்போ இதை எப்படி எழுதலாம்? சைன் தீட்டா இன்ட்டு 1 cos தீட்டான்றதை சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதிடலாமா? ஸோ அதை தான் அடுத்த ஸ்டெப்பில் பண்ணியிருக்கேன். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, இது வந்து காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இப்போ இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் கீழே அப்படியே போட்டுக்கணும். காஸ் தீட்டா சைன் தீட்டா போட்டுக்கணும். மேலே இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணணும், இந்த டேர்ம் வச்சு இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா, இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? அப்போ 2 இன்ட்டு முன்னாடி 2 இருக்குல்ல, 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா இந்த டேர்ம் நமக்கு கிடச்சிருது. இப்போது நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னது? 1. அப்போ 2 இன்ட்டு 1 டிவைடட் பை சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு கிடைக்கிது. இப்போ இந்த 1 அப்படிங்கிறது இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம் இல்லையா? அப்போ 1 பை சைன்றது என்னது? கொசிக்கன் தீட்டா. 1 பை காசுன்றது என்னது? சீக்கன் தீட்டா. ஓகேவா? அப்போது இந்த சைடு வாங்க. இந்த சைடு நம்ம அப்படியே கீழே இறக்கிட்டே வந்திருக்கோம் இல்லையா? 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இந்த டேர்மை வந்து நம்ம எப்படி மாற்றிருக்கோம்? 2 கொசிக்கன் தீட்டா சீக்கன் தீட்டான்னு மாற்றிட்டோம். ஏன்னா 1 பை சைன்றது கொசிக்கன், 1 பை காசுன்றது சீக்கன். அப்போ 2 இன்ட்டு கொசிக்கன் தீட்டா சீக்கன் தீட்டான்றது தான் இந்த நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிறத நான் மாற்றிருக்கேன். அப்போது இந்த இடத்த பாருங்கள், a ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் b ஸ்கொயர் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2abன்றது 2 கொசிக்கன் தீட்டா சீக்கன் தீட்டா இருக்கா? இதை நம்ம எப்படி மாற்றலாம்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயராக மாற்றலாமா? ஸோ அதை தான் நான் அடுத்த ஸ்டெப்பில் பண்ணியிருக்கேன். இங்கே ஏன்றது சீக்கன் தீட்டா, பிங்கிறது கொசிக்கன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அப்படியே மேலே பாருங்கள், 1 ப்ளஸ் சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் இருக்கான்னு பாருங்கள். இருக்கா? நம்மளை ப்ரூஃப் பண்ண சொன்னது வந்துருச்சா கீழே? ஸோ நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு, நம்மளோட ஆர்ஹெச்எஸ் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்த சம் நம்ம பார்க்கலாமா? இப்போ 10th மேக்ஸு எக்ஸசைஸ் 6.1ல் 5th சம் நம்ம பார்க்குறோம். ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், சீக்கன் டு த பவர் 4 தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் டு த பவர் 4 தீட்டா மைனஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டா. இந்த மாதிரி இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த எல்ஹெச்எஸ் தான் எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஆர்ஹெச்எஸில் நமக்கு 1 கிடைக்கணும். ஓகேவா? இப்போது இதில் உள்ள சைன் இந்த மாதிரி இதுக்கு சீக்கன் டேன் இது எல்லாத்தையும் நான் சைன் காசாக மாற்றிக்கிறேன். அப்போது சீக்கன் டு த பவர் 4 தீட்டாவை நம்ம எப்படி மாற்றலாம்? 1 பை காஸ் டு த பவர் 4 தீட்டான்னு மாற்றிடலாம். ஓகேவா? இப்போது இதை பாருங்களேன், 1 மைனஸ் சைன் டு த 4 தீட்டா அப்படின்னு இருந்துச்சுன்னா இது எப்படி இருக்குன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு இருக்குது. இங்கே ஏன்றது 1, பிங்கிறது சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? a ப்ளஸ் b a மைனஸ் பின்னு எழுதலாம். அப்போ ஏங்கிறது என்னது? இங்கே 1, பிங்கிறது சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போது a ப்ளஸ் b.
1 + sin square theta 1 - sin square theta. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம். மைனஸ் இந்த tan ஸ்கொயரை வந்து எப்படி மாற்றிருக்கோம்? sin square theta by cos square theta மாற்றிக்கிட்டோமா? இப்போது இந்த 1 - sin square thetaவுக்கு நமக்கு ஐடென்டிட்டி இருக்குது. என்ன இருக்குது? cos square theta. இப்போ cos square theta போட்டிருக்கோம். இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. இந்த மைனஸ் சிம்பிள் வரலும் இது ஃபுல்லாக மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இப்போ cos to the power 4 thetaவே cos square thetaவை அடிச்சு கொடுத்துடலாமா? இதை அடிச்சு கொடுத்தோம்னா 1/cos square theta மட்டும் இருக்கும். அப்போது 1 + sin square theta / cos square theta போடலாமா? minus 2 into 2 sin square theta 2 sin square theta divided by cos square theta. ஓகேவா? இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கா? cos square theta இருக்கா? ஸோ cos square theta போட்டு இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம மைனஸ் பண்ணிக்கோம். 1 + sin square theta minus 2 sin square theta. ஓகேவா? இப்போ பாருங்கள், -2 sin square thetaவிலிருந்து +1 square thetaவை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? -sin square theta கிடைக்கும். -2லேருந்து இங்கே 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? 1 - sin square theta நமக்கு கிடைக்கும். ரெண்டு -sin square theta இருக்குது, ஒரு +sin square theta இருக்குது. இந்த ரெண்டு -sin square thetaலேருந்து ஒரு +sin square thetaவை மைனஸ் பண்ணிட்டோம்னா மிச்சம் நமக்கு இருக்கிறது ஒரு sin square theta -1 sin square theta இருக்கும். அப்போ அதுதான் இங்கே 1 - sin square theta / cos square theta. இப்போ இந்த 1 - sin square thetaவுக்கு ஐடென்டிட்டி என்னது? cos square theta. அப்போ cos square theta / cos square thetaவோட வேல்யூ என்னது? ரெண்டே அடிச்சு கொடுத்தா 1. இப்போ நம்மளோட RHS வந்துருச்சா? அவ்வளோதான் இந்த சம். நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். இந்த இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.